கலகக்காரர் விடை பெற்றார். களங்கம் கற்பிக்கும் கபடதாரிகள். ஒருவர் பதவிக்கு வருவதும் போவதும் செய்தியாகாது. ஆனால் பதவிக்கு வரும் சில மனிதர்களை வைத்து அதுவே விவாதமாக மாறும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக சந்திரசூட் இருந்த காலமும் சரி, அவர் பதவியை விட்டு இறங்கிய காலமும் சரி, அவர் தொடர் விவாத புள்ளியாகவே இருக்கிறார். இதற்கு ஒரு பின்புலம் இருப்பதாகவே பார்க்கிறேன். 2022ஆம் ஆண்டு அவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வரும்போதே இவர் நிச்சயம் மத்திய பாஜக அரசுக்கு குடைச்சல் கொடுப்பார் என சிலர் சந்தோஷப்பட்டதும் ஒரு சிலர் அச்சப்பட்டதும் உண்டு. ஆனால் இரண்டு தரப்பில் இருந்தும் வாழ்த்துக்களையும் விமர்சனங்களையும் தாங்கியே அவர் விடைபெற்றுள்ளார். தன்பாலின உறவு சட்டவிரோதம் கிடையாது என அறிவித்தவர் தன்பாலின திருமணத்தை அங்கீகரிக்கவில்லை. பெண் உரிமைகளை பேசியவர் கொலஜியத்தின் தலைவராக இருந்தபோது ஒரு பெண் நீதிபதியை கூட உச்ச நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கவில்லை என சந்திரசூட் மீது விமர்சனங்களை வைக்கிறார்கள் சிலர். இருப்பினும் அவர் பதவி முடிந்து விடைபெற்றுள்ள இந்த நேரத்தில் அவர் பதவியில் இருந்த காலம் வரை நாட்டில் கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதலை தடுக்கும் அரணாக அவர் இருந்தார் என்பதை நன்றியுடன் ஒரு பத்திரிகையாளராக குறிப்பிட வேண்டும். பொதுத்தளத்தில் வைக்கப்படும் கருத்துக்கள் நம்மை பாதிக்கும், சீர்குலைக்கும் என நினைத்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நடவடிக்கையை பாய்ச்சிய போதெல்லாம் அதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ற உச்ச அதிகாரத்தில் இருந்து சந்திரசூட் தடுத்திருக்கிறார். இந்த நடவடிக்கை எடுத்தால் ஒருவேளை இவர்கள் உச்சநீதிமன்றம் சென்றால் சந்திரசூட் என்ன செய்வார் என்ற பயம் ஆட்சியாளர்களுக்கு இருந்தது உண்மை. தமிழகத்தில் சவுக்கு சங்கர் மீதான 17 வழக்குகளை நிறுத்தி வைத்தது தொடங்கி மீடியா1 நிறுவனத்தின் மீதான தடையை நீக்கியது வரை மத்திய மாநில அரசுகளின் தலையில் குட்டு வைக்க சந்திரசூட் தவறவில்லை. தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து எடுத்தபோது அதை எதிர்த்து ஒரு தரப்பு உச்சநீதிமன்றம் சென்றது. இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் கிடைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் என்ற ஒரே போடு போட்டார் தலைமை நீதிபதி சந்திரசூட். தலைமை நீதிபதியின் இந்த கருத்து பயம் இல்லாமல் ஊழலுக்கு எதிராக பணி செய்ய வேண்டும் என நினைக்கும் ஒவ்வொரு நீதிபதிக்கும் ஊக்கமளிக்கும் விதமாக இருந்தது. மேலும் ஒரு சக நீதிபதியை தைரியத்துக்கும் நேர்மைக்கும் தட்டி கொடுக்கும் இந்த தன்மை மிகவும் குறைவாக நடக்கும் நிகழ்வே. ராமர் கோவில் தொடர்பான தீர்ப்பை எழுதியதே சந்திரசூட் தான் என்ற கருத்து பரப்பப்பட்டது. இதன் மூலம் அவர் இந்துத்துவா சித்தாந்தத்தை ஆதரிக்கிறார் என்ற விமர்சனத்தை இடதுசாரிகள் வைத்தனர். ஆனால் சபரிமலை கோவிலுக்குள் பெண்கள் செல்லலாம் என்ற தீர்ப்பையும் அவரே தந்தார். மணிப்பூர் எரிந்த போதும் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்முறை மீதும் சந்திரசூட் தெரிவித்த கருத்துக்கள் கவனிக்கப்பட்டது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் மட்டும்தான் அதிகாரம் பெற்றவை என்பதை மாற்றி உச்ச நீதிமன்றமும் இருக்கிறது என்பதை கடந்த காலங்களில் சில நீதிபதிகள் அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைத்த பிறகு சந்திரசூடும் அவர்கள் வழியை அப்படியே பின்பற்றினார். பிரதமர் மோடியை வீட்டுக்கு அழைத்தார் என்பதும் தனது மத வழிபாட்டை வெளியே காட்டினார் என்பதும் பொருட்படுத்த வேண்டிய விமர்சனமாக இல்லை. அதில் வெறும் அரசியலும் வன்மமுமே இருக்கிறது. இருந்த காலத்திலும் சரி, இருக்கப் போகிற காலத்திலும் சரி, அழியாத தீர்ப்புகளை தந்துவிட்டு போன சந்திரசூட் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஆனது இந்தியாவுக்கு கிடைத்த வரம்.